வாழ்க்கையை உருவாக்கு, கல்யாணம் பண்ணிக்கன்னு. நான் சொன்னது நீ கேட்கலையே. எப்படி மாமா? எவ்வளவு சண்டை போட்டாலும் அவ என் தங்கச்சி, அவர் என் அப்பா. அவங்கள பத்தி நான் யோசிக்காம இருக்க முடியுமா? யோசிமா, யோசி, எவ்வளவு வேணாலும் யோசி. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீ சாஞ்சல ஒரு தோல் வேணும் இல்லையா? மாமா ப்ளீஸ், கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க. சரிம்மா, நான் பேசல. மற்றவங்களுக்கு தான் அது ஒரு சாதாரண கடை. உள்ள இருக்கிறது 2 தையல் மிஷின், ஒரு கட்டிங் டேபிள்னு சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா அது எனக்கு உயிருக்கு சமம். அந்த மிஷினோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே தான் மாமா நான் வளர்ந்தேன். எத்தனை நாள் அம்மா அந்த மிஷின் மேல என்னை உட்கார வச்சு எனக்கு சோறு ஊட்டியிருப்பாங்க. அந்த கட்டிங் டேபிள்ல துணியை விரிச்சு அதுல டிசில்ல வரைஞ்சு அதை கட் பண்றப்போ மனசு கனவு உலகத்திலே மிதக்கும். ஏதோ எனக்கே நான் தச்சுக்கிற மாதிரி அவ்வளோ கனவோட அவ்வளோ ஆசாசே தப்பேன். என் உயிரோடு கலந்து போன ஒரு விஷயத்த திடீர்னு தூக்கி போட சொன்னா எப்படி மாமா முடியும்? இத்தனை வருஷமா கத்திரிக்கோள என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, வேற ஏதாவது கூலா ஜூஸ் சாப்பிட்றீங்களா? யோ ஓகே. சொல்லுங்க சார். சாரா? என்னையா? ஆமா, ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி. முதலாளிய சார்னு கூப்பிடுறதான மரியாதை. அதுவும் என்ன மாதிரி ஒரு சாதாரண டெய்லர் அப்படித்தானே கூப்பிடணும். ஏன் இப்படி பேசுறீங்க மிஸ் அபி? உங்க முழு பேரும் அபி தானே? அபிராமி. ஓ ஓகே. முதல்ல அம்மா மட்டும்தான் அபின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அபி அபின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு இல்லையே. அபிராமி, அபி, அது எப்படி கூப்பிட்டாலும் அழகான பேர் தானே. அபி, அபி டெய்லர் சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல? நான் பொதுவா எப்பவுமே டெய்லர்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டேன். ஐ எம் பிஸி வித் மை ஸ்ட்ராட்டஜி டீம், டிசைனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. நாம சொன்னது தைக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்க்கு வந்தப்போ நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இப்ப கிடைக்கிற மரியாதையும் நினைச்சு பார்த்தேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ என்ன நடந்துச்சு? யார் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? நான் கேட்கட்டுமா? 1 minute. இல்ல வேண்டாம். ஓகே, எது நடந்திருந்தாலும் அதை மறந்துருங்க ப்ளீஸ். எனக்காக மிஸ் அபி. பரவாயில்ல சார், என்ன இருந்தாலும் நான் ஒரு டெய்லர் தானே. அதுவும் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களோட ஃபேஷன் டிசைனிங்க பார்த்து காப்பி அடிக்கிற டெய்லர். வாட்? நீங்க காப்பி அடிக்கிறீங்களா? யாரு யார் அப்படி சொன்னாங்க? எங்கேயோ எப்பவோ பார்த்தத. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை எப்படி நம்மளால பாத்துக்க முடிஞ்சது? அந்த மிஷின் தேய தேய ஓடிதானே நம்மள வளர்த்திருக்கு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஐயோ, என்ன சொல்றீங்க? சரி சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். அக்கா, கடைக்கு முன்னாடி பழந்தோணி போட்டாங்களாமே, நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. போச்சா? எல்லாம் போச்சு. இனிமே உன் கடைக்கு ஈ எறும்பு தான் வரும். அந்த ஈ எறும்பை வச்சு எப்படி சட்டை தச்சு குழப்பம் நடத்துறேன் நான் பாக்குறேன். எல்லாம் என் தலை வீதி. அப்படிலாம் எதுவும் ஆகல, அமைதியா இருங்க. சாயங்காலம் எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாகும்? 4 வருஷம் கழிச்சு போட வேண்டிய ரோட்டுக்கு தான் இன்னைக்கு குழி தோண்டி போட்டிருக்காங்க. அது வரைக்கும் ஈபில எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசி அபி. எது பிராக்டிக்கல்? சொந்தமா தொழில கையில வச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது தான் பிராக்டிக்கலா? அப்போ குழப்பம் நடக்காத கடையை கட்டி பிடிச்சி எழுது பிராக்டிக்கலா? சொல்லு, என்ன பாக்குற? மொத்த குடும்பத்தையும் நடு தெருல நிறுத்திட்ட. இனிமே எப்படி எங்களை வெளில தள்ள தானே யோசிக்கிற? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எப்படியாவது போ. நானே எவ்வளவுதான் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது. ஐயோ, வெக்கையா இருக்கே.
ஒருவேளை துணியை மட்டும் கட் பண்ணுமோ? நம்ம எல்லாரும் வேலையை பார்ப்போம். உங்க யாருக்காவது நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னும் இந்த கடையில என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. உங்களை மாதிரி நல்லவங்களை என் கஷ்டத்துக்காக கூட வச்சுக்கிட்டு மேல மேல கஷ்டப்படுத்தினா கடவுள் என்ன மன்னிப்பாரா? எல்லா கஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போற ஒருத்திக்காக மறுபடியும் அவளுக்கு எந்த உதவியும் செய்யாம எங்க வாழ்க்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு போயிட்டோம்னா அந்த கடவுள் எங்களை மட்டும் மன்னிப்பாரா அபி? அக்கா, எனக்கு கோவம் வருது. எனக்கும் கோபம் வருது. நானும் பிராணாயாமா பண்ணுவேன். எனக்கும் தான் கோவம் வருது. நானும் தான் பண்ணுவேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நான் மனுஷன் இல்லையா? எனக்கு கோவம் வராதா? நானும் பண்ணுவேன். இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? உன்னை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எப்போ? சீக்கிரமே. அதான் எவ்வளவு சீக்கிரம்? போர்ட் மீட்டிங்ல உனக்காக தந்த 15 டேஸ்ல 13 டேஸ் முடிஞ்சிருச்சே. மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 டேஸ் தான். Just 48 hours. என்ன யோசிக்கிற அசோக்? இந்த 48 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிற? என்ன செய்யணும்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள 48 ஹவர்ஸ் முடிஞ்சிடும் அசோக். போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் உன்னை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அசோக். ப்ளீஸ் அசோக். நான் சொல்ல எடுத்துக்கிறோம் சார். சார் 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 ஹலோ. வாட்? எப்போ? நிஜமாவா? ஓ குட். ஆளையும் நடத்தையாளையும் நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? என்ன தானே சொல்ற? உனக்கு உன் கையில 5-10 வாங்குறதால எண்ணி இலக்காரமா நினைச்சிட்டல? வந்தா நானும் கொடுக்காரன் தான். கடை இல்ல, கையில காசு இல்ல, தம்பி தங்கச்சிகளுக்கு ஃபீஸ் கட்டல, வீட்டு வாடகை கட்டல, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? ஏன் தம்பி, ஏன் தங்கச்சி, நான் காப்பாத்திக்கிறேன். எப்படி காப்பாத்துங்கறனா? மொத்த நகையை வித்துட்டு அந்த தேவனையை காப்பாத்திட்டு நம்ம குடும்பத்தை தெருவில் நிறுத்துறே நீ. சே, கொடுங்கப்பா. பாரு அபி, என்னைக்கா இருந்தாலும் நம்ம தொழில் 4 பேரை நல்லா வாழ வைக்கும். அதை மட்டும் நீ ஆணித்தரமா நம்பு. புரிஞ்சுதா?